ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் டு த ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஐ நீட் யூ டி பொண்டாட்டி. ஓகே, ஸோ இதான் டைட்டில். ஸோ டைட்டில் பார்த்தே நீங்கள் தமிழனோட நேம் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன மாதிரி கான்செப்ட்னு. ஸோ யா, நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமெடி ஜானரில் நம்ம இந்த ஒன் ஷாட்டை கொண்டு போகலாம். ஸோ எப்படி இருக்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லா மிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேடா மிஸ், நம்ம ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீன் உங்களுக்கும் ஜேகேக்கும் தான் மேரேஜ், லைக் அரேஞ்ச் மேரேஜ் தான், ஃபேமிலியாக பேசி வச்சது தான், அரேஞ்ச் பண்ண மேரேஜ் தான். நீங்களும் ஜேகேவை பார்த்துருக்க மாட்டீங்க, ப்ளஸ் ஜேகேவும் உங்களை இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டார். ரெண்டு பேரும் எப்படின்னா பொண்ணு பார்க்கும்போது லவ் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஜேகே வந்து பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பான், நீங்களும் ஜேகே கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பீங்க. ஜேகேவும் இது யாரையும் லவ் பண்ணதில்லை, நீங்களும் யாரையும் லவ் பண்ணதில்லை. ஸோ ரெண்டு பேருக்கும் நல்லா சூப்பராக சிங்க் ஆகிருக்கும். தென் அவரும் ஒரு நம்பர் கொடுத்துருக்க, நீங்களும் உங்கள் நம்பரை கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேர் பேசி பேசி அந்த என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெண்டு பேருமே ரொம்ப லவ்வபுளாக ஷேர் பண்ணுறது, எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் ஒன்றா எங்கே போனாலும் போவீங்க. ஸோ இப்படி தான் நடந்திருக்கும். ஸோ அரேஞ்ச் பண்ணி லவ்வாக மாறியிருக்கோங்க ரெண்டு பேருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் பொறுமையாக வந்து ஜேகே பக்கத்தில் உட்காருங்க. ஜேகே அப்படி உங்களை பார்த்துட்டு செம்மையாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியா அப்படி கேட்குறீங்க. ஸோ அப்படி கொஞ்சம் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. என்னங்க இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி லவ்வர்ஸ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படி தான் ஐயர் நிறைய மந்திரம் சொல்ல, நீங்களும் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்கிறீங்க, தென் ஜேகேவும் சொல்கிறாரு. ஸோ அப்படியே டைம் போகுது. இப்போ ரியா கிட்ட தான் அந்த தட்டுலாம் கொடுக்குறாங்க, ஐ மீன் அந்த தேங்காய் வச்சு தாலி வச்சு அரிசிலாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அது கொடுக்குறாங்க ரியா கையில். ரியா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ வந்து ஐயர்கிட்ட கொடுக்குறான். இப்போது இதே சைடு நீங்கள் ஜேகே பார்த்து, என்ன சார் அமைதியாக இருக்கீங்க, அப்படிலாம் இருக்க மாட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அப்படி ஸ்லோவாக ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படி உங்களுக்கு கிள்றான் உங்கள் ஷோல்டர்லே. நீங்கள் என்ன இதான், நான் அமைதியாக இருக்க மாட்டேன், சும்மா இதாக பண்ணிகிட்டே இருப்பேன்னு கேட்டல, அதான் சும்மா இருங்க ஜேகே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? சும்மாடி சும்மா அப்படின்ட்டு ஜேகேவும் நீங்கள் அங்கே ப்ளே பண்ண இதெல்லாம் ஜேகே அம்மா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, ஜேகேவோட பேரண்ட்ஸ் எல்லாருமே. இதே சரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதில்ல ஜேகேக்கு. ஸோ இதே இப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே தாலி எடுத்து ஜேகே கையில் கொடுக்க, ஜேகே நல்லா ப்ரே பண்ணிவிட்டு தாலி கட்டவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன கட்டுங்க அப்படின்றீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு எமோஷனல் டியர்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே அதை தாலியை உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டுடுறாரு. ஸோ இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. தென் உங்கள் அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்குறது, தென் ஜேகேவோட அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு அப்படி போயிட்டுருக்கு மூமெண்ட்ஸ். ஸோ தென் ஜேகேவும் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாட்றீங்க, லைக் வந்து அரிசி எடுத்து தலையில் போட்டு அது மாதிரி சும்மா கேம்ஸ்லாம் விளாட்றீங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நீங்களும் ஜேகே விளாண்டுருக்கீங்க, ஃபன்னியாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நீங்களும் ஜேகே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களையும் ஜேகேவை கூப்பிட்டு வந்து சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த டைம் போயிருக்கோம். இதே சைடு இப்போது நீங்கள் ஜேகேவோட வீட்டுக்கு போகணும். உங்கள் அப்பா அம்மா ஹக் பண்ணிட்டு, மா போயிட்டு வரேன்ப்பா, போயிட்டு வரேன்ப்பா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்கள ஹக் பண்ணிட்டு, நீ ஹாஸ்டல் போகும்போது கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணல வேணுமா, ஆனால் நீ இதோட எப்போ வருவியோ அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஏய் என்னடி பிள்ளைய பற்றி எப்படி சொல்கிற, வாழ போகிற பொண்ணுடி அவள்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லி உங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தென் உங்கள் அம்மா உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, பார்த்து நல்லா இரு, சந்தோஷமாக இருவாயன்மா, மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கணும் சரியா, சண்டை போட்டுக்குவாது சரியா. எனக்கு தெரியும் மாப்பிள்ளைக்கிட்ட நீ நல்லா பேசியிருக்க, நல்லா பழகியிருக்க, அதெல்லாம் இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ அவரோட பொண்டாட்டி, அவரும் உன் பேச்சு கேட்கணும், நீயும் அவர் பேச்சு கேட்கணும் சரியா. மாப்பிள்ளை கொஞ்சம் வயனை பார்த்துக்கோங்க, அவள் அப்படி இப்படி பண்ணுவா, அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துட்டு அவளை பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை, ரெண்டு பேரும் வாழ போகிற பசங்க நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு இங்கே உங்கள் அம்மா சொல்ல, நான் பார்த்துக்கிறத எங்கள் பார்த்ததோட என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே தான் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ மீன் ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இவங்க மனசுக்குள்ளெல்லாம் ஒன்றை போல ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஓடுது. ஸோ இதே சைடு நம்ம சீனை கட் பண்ண ஏதாவது நம்ம ஜேகேயோட வீடு பார்க்கலாம். நீங்கள் காரில் வரைக்கும் அழுதுட்டு ஜேகே மேலே சாஞ்சு படுத்துருப்பீங்க. இதே சைடு ஜேகே இப்போ அப்படியே உங்களை சீக்கில் தட்டி, வயன் வயன் ஜேகே என்னங்க வந்துட்டோமா அப்படி கேட்குறீங்க. வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வா
அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட டிஷ்யூலாம் குடுக்குறாரு உங்க மூஞ்செல்லாம் வைப் பண்றதுக்கு. தென் அங்கங்க குங்குமம் அது இதுன்னு சிதறி இருக்கும் உங்க மூஞ்சி ஃபுல்லா. நீங்க தூங்குனது அப்படி அவ்ளோ டயர்டா இருந்திருப்பீங்க. ஸோ பிரைட் எல்லாமே ரொம்ப டயர்டா தானே இருப்பாங்க. அவ்வளோ ஹெவியா ஜுவல்லரி போட்டு தென் சாரீலாம் ஹெவியா இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம் தானே அந்த பிரைடுக்கு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தென் அப்படியே ஜேகே உங்களுக்கு டிஷ்யூலாம் குடுத்து அவரும் வைப் பண்ணிட்டு, "இறங்கலாமா?" அப்படின்னு சொல்லி கார்லேருந்து அப்படியே நீங்களும் ஜேகேவும் இறங்குறீங்க. இதே ஜேகேவோட அப்பா, அம்மா தென் ஜேகேவோட தங்கச்சி. அவ பேர் நம்ம ஜியோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஜீவு தான். "அண்ணி, வாங்க அண்ணி" அப்படின்னு உங்கள கூட்டிட்டு போறா. நீங்க அப்படியே ஜேகேவோட ஹேண்ட பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதே சைடு நம்ம ஜீவு தான் அப்படியே உங்க பக்கத்துல நிக்கிறா. இங்க நம்ம ஜேகேவோட அம்மா தென் அப்பாலாம் நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தென் ஜங்குக்கோட அம்மா அப்படியே உங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்து, "உள்ள வாம்மா" அப்படி கூப்பிடுறாங்க. இதே நீங்க ரொம்ப ஸ்மைலியோட ஜங்குக்கோட ஹேண்ட அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு வீட பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. பெரிய வீடா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அப்படியே வலது கால் எடுத்து வச்சு நீங்களும் ஜேகே உள்ள என்டர் ஆகுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உள்ள பார்த்துட்டு, "டாடி" அப்படின்றாரு. "ஜங்குக்கா" அப்படின்றீங்க. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட் போகுது. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஒரு ஐ கான்டாக்ட்டோட ரொம்ப லவ்வபிளா இருக்கு. ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த சீன்ஸ் எல்லாமே. இப்போ அப்படியே தான் ஜீவு, "அண்ணி, வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கா?" அப்படின்னு ஜீவு கேட்குறா. "ரொம்ப நல்லா இருக்கு ஜீவு" அப்படின்றீங்க. ஸோ அப்படியே தான் ஜங்குக், ஆ ஜீவு, "ஆ சொல்லுண்ணா, எதா வேணுமா என்ன?" அப்படி ஜீவு கேட்க, "ஆ எனக்கு டயர்டா இருக்கும். அண்ணன் ரூம் கூட்டு போ" அப்படின்னு நீங்க அப்படியே தான் இதே சைடு ஜங்குக் சொன்னோனே, "வாங்க அண்ணி, நான் ரூம் காட்டுறேன்" அப்படி சொல்லிட்டு இப்போ ஜீவு அப்படியே தான் அப்படியே உங்களை கூட்டிட்டு போறா. நேரா மேலே நம்ம ஜேகே ரூம் தான். அங்கே ஜேகே ரூம் ரொம்ப அழகா ரொம்ப அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி ரொம்ப அழகான ஒரு ஸ்மெல் வருது. ஸோ ஜேகே ரூம் உங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழகாக பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழப்போகிற இடமே இதுதானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உள்ளே வரீங்க. "என்ன இது ஜீவு, இவ்வளோ நல்லா இருக்கு, என்ன ஸ்மெல் இது?" அப்படி கேட்குறீங்க. "ஐயோ அண்ணி, இப்போ பார்த்தாலும் இப்படி தான். அண்ணன் புதுசு புதுசாக ஃப்ளேவராக ட்ரை பண்ணுவார். இதுவும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி புதுசாக ஃப்ளேவர் போட்டிருக்காரு போல்" அப்படின்னு ஜீவு சொல்கிறா. நீங்களும், "நல்லா இருக்கு உங்கள் அண்ணனோட செலெக்ஷன்லாம்." "ஐயோ அண்ணி, அதனால தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என் அண்ணனோட செலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது" அப்படி ஜீவு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை கிள்ளிட்டு போகிறா. நீங்களும் அப்படியே தான் உங்களோட லக்கேஜஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே அங்கங்கே வச்சுட்டு இப்படி கொண்டா பெட்டில் போய் உட்காருங்க. அப்புறம் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜேகே தான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே வந்து, "ஏய் உட்காரு உட்காரு, ஏன் நிற்கிற?" "அது இல்லை ஜங்குக்கா, அது" அப்படின்றீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு உட்கார வைக்கிறாரு பெட்டில். ஸோ நீங்கள் அப்படி தான் ஜேகேவை ஒரு மாதிரி பார்க்க முடியல. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஏன்னு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நீங்களும் ஜேகேவும் அங்கே போவீங்க, நிறைய வெளியே ஊர் சுற்றிருக்கீங்க. ஜேகே கூட கேஷுவலாக போயிருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன தெரியல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் கூட உட்காருது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது மாதிரி இருக்குது. ஜேகே அப்படியே, "என்ன வெக்கமா? வெக்கப்பட மாட்டியா எப்பயோ? பொண்ணு பார்க்கும்போது வெக்கத்தை கடைசியாக பார்த்தா இப்போ என்ன இப்படி வெக்கப்படுற?" ஆ அப்படி ஜேகே அப்படியே தலையை ஒரு மாதிரி சாய்ச்சு அப்படியே கேட்குறாரு. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே ஃபேஸை கவர் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் எடுத்துட்டு, "அரு அவன் புருஷன், என்கிட்டலாம் நீ ஷை ஆகணும் கிடையாது சரியா? ரொம்ப அழகாக இருந்த தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படி கப் பண்ணிட்டு கிஸ் பண்ணலான்னு வருவார். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நீங்களும் ஜேகே கிஸ் பண்ணது இல்லை. ஸோ இப்போ அப்படி தான் ஜேகே கிஸ் பண்ணலான்னு வருவார். முன்னாடிலாம் நீங்கள் வெளியே போகும்போது ஜேகே அப்பப்போ உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணுவார். இப்போது லிப்ஸில் வந்து டேரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் அப்படியே அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. "ஏய் ஆடி" அப்படி ஜேகே கேட்க, "எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு குடு கீழே ஓடிடுறீங்க. இதே சார் ஜீவு, "அண்ணி என்னாச்சு, ஏன் ஓடி வரீங்க?" அப்படின்னு ஜீவு கேட்க, "ஆ அது ஒன்றும் இல்லை ஜீவு" அப்படி சொல்லிட்டு நீங்கள் நேராக கிச்சனுக்கு ஓடிடுறீங்க. இதே சைடு இப்போ ஜங்குக்கு அம்மா தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் ஜங்குக்கு அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க. தென் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் கூடயும் நம்ம ஜேகே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே மார்னிங் சீக்வன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து, அதாவது ஜங்குக்கோட அம்மாவை பார்த்து, "ஆ அத்தை, சொல்லுவா என்ன, எதாவது வேணுமா என்ன?" அப்படி ஜங்குக்கு அம்மா கேட்க, "ஆ இல்லை அத்தை, அது ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்." "ஆ கேளும்மா." "இன்னைக்கு நைட்டு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க புரிஞ்சிருது. ஆமாம், உனக்கும் ஜேகேக்கும் முதல் இரவு, இதில் என்ன?" அப்படி கேட்குறாங்க. "அது அத்தை, இப்போ தான் நான் அவரோட வாழ போகிறேன். இதுக்கப்புறம் எனக்கு இதிலலாம் அவ்வளோவா எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கு அத்தை." "ஏய் என்ன உனக்கு பயம்?
ஆ நீ ஜங்கு கூட வெளியே போனதே இல்லையா? ஆ அப்படியும் ஜங்குக்கு அம்மா கேட்க ரொம்ப மிரட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். அத்தை ஏதாவது தப்பா கேட்டேன்னா, இங்க பாருமா, இது கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் வரதுதான். ஒரு மாதிரி பயம், தயக்கம். அவங்க என்ன நினச்சிருவாங்க, நம்ம இப்படி இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியுமா, நம்ம ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சுப்பாங்களா, நம்மளை புரிஞ்சுப்பாங்களா, நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு உனக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் வரலாம். எனக்குமே வந்துச்சு தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் உங்கள் மாமா கூட நான் பழக பழக பழகிட்டேன் எப்படியோ. அப்புறம் அப்படியே லைஃப் போச்சு, உனக்கும் போகும். சரி, இப்போ என்ன சொல்ல வர சொல்லு. அத்தை, இப்போ நீங்கள் அவர்கிட்ட சொல்லி யார்கிட்ட அப்படின்னு இப்போ அவங்க ஜங்குக்கு அம்மா கேட்க, அதான் ஜங்குக்கு அவர்கிட்ட சொல்லி இதை மட்டும் ஒரு வாரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் இல்லை அத்தை, நானும் ஜங்குக்கும் கொஞ்ச நாள் ஜாலியாக அப்படி இப்படின்னு இருந்துக்கிறோம். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த இதில் எனக்கு இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் சொன்னால், நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பார், நான் சொன்னால் ஏதோ நினைப்பார். எனக்கு பயமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி, அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு, எதுக்குமே நம்ம நோ சொல்லக்கூடாது அப்படின்னு அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப பயம் அத்தை. எனக்கு அது மட்டும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரி வச்சுட்டு லிப்ஸ் ஒரு மாதிரி பவு பண்ணி கேட்குறீங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி எப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்கள் கன்னத்தை 2 கன்னத்தையும் பிடிச்சிட்டு, புரியுதுமா, உன் வலி என்னன்னு புரியுது. ஐயோ அத்தை, வலிலாம் இல்லை, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு அத்தை அப்படின்றீங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அவன்கிட்ட சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீயும் பார்க்க தானே போகிற அப்படி சொல்லிட்டு அவங்க இப்போ கிச்சனில் நேராக வராங்க. நீங்களும் அந்த கிச்சன் கவுண்டர்லேருந்து அப்படி பார்த்துட்ருக்கீங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஜங்குக் அப்படி சொல்லி இப்போ அப்படியே ஜங்குக் அம்மா கூப்பிட்டா, சொல்லுமா, எதாவது வேணுமா என்ன, எதாவது வாங்கி கூப்பிட்டாலா, அப்படியே பார்க்குவா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் போகிறான். டேய் நான் கூப்பிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அம்மா அப்படி கலாய்க்கிறாங்க. சொல்லுமா என்னாச்சு. அது அது ஜங்குக், உன்னோட ஜாதகப்படி ஜாதகப்படி அதாவது நம்ம குடும்ப ஜோசி இருக்கார்ல அப்படி சொல்லிட்டு இழுக்கும் போது இப்போ ஜங்குக்கு அப்பா பார்த்துட்டு, ஏய் என்னாடி என்ன என் பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க, எங்க அதான் உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்கள் வாடா அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்கும் இந்த சைடு ஒரு வால் இருக்கும், அதுக்கப்புறம் கவுண்டர் இருக்கும், அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அப்படியே தான் ஜங்குக்கும் நம்ம என்ன பேசுகிறாங்கன்னு உங்களால் கேட்க முடியும். ஸோ நீங்களா போய் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது உன் ஜாதகப்படி உனக்கு இன்றைக்கி முதலிரவு கொண்டாட முடியாது, முதலிரவு இன்றைக்கி வைக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது. ஆனால் நீ பிரைட் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒரு வாரம் ஓகே, அவர் கூட நல்லா பழகிக்கலாம், ஃப்ரெண்ட்லியாக இதாகிக்கலாம், இன்னும் நல்லா பழகலாம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பழகுனதோட கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா அவர் கூட பழகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்கு கூட அம்மா பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கோட ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது கண்டிப்பாக. ஏன்னா ஜங்குக்கு வந்து எனக்கு எதிரி சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து இவ்வளோ ஆசை இருக்குது, அவ்வளோ ஆசை இருக்குது, டேரெக்டாகவே அந்த மனுஷன் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அந்த மனுஷன் டேரெக்டாக ரீல்ஸ் மூலயமாவே அனுப்பியிருப்பாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஷையாக இருந்தாலும் அதெல்லாம் இப்போ தெரியல, இப்போ அது நடக்க போகுதுன்னும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி, சில பேருக்கு இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்குறீங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா சொன்ன உடனே ஜங்குக்கு அப்படியே மூஞ்சே மாறி, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, டேய் அது வரைக்கும் நீ ஒன்றுலாம் பண்ண வேணாண்டா, உனக்கும் எனக்கும் அது மட்டும் வேணாம், நானே ஒரு நல்ல நாள் வச்சு உனக்கும் எனக்கும் சிறப்பாக நான் பண்ணுறேன், ஒரு வாரம் மட்டும். ஏம்மா இன்னும் அதில் நம்பிட்டுருக்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, 28 ஆயிடுச்சுமா, உனக்கு இன்னும் பேரப்பிள்ளை பார்க்கணும் ஆசை இல்லையாம்மா. டேய் எனக்கு புரியுதுடா அவன் வலி என்னன்னு, இருந்தாலும் இப்போ தானே அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவளையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அவள் என்ன நினைப்பா உன்னை பற்றி, தப்பாக நினைக்கணுமா உன்னை பற்றி, அவளுக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே அப்படின்னு ஜங்குக்கு நினைக்க. ஏன்னா அவன் தான் உங்களுக்கு ரீல்ஸ் மூலயமா நிறைய ஷேர் பண்ணியிருப்பாரு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு அப்படி இருக்கணும். ஏன்னா ஜங்குக்கு வந்து ஒரு சரியான ரொமான்டிக், நான் சொல்ல மாட்டேன், ஜங்குக்கு வந்து சரியான ரொமான்டிக்கான பர்சன். ஸோ அவருக்கு இருக்காதாங்க அந்த ஆசையெல்லாம். ஸோ இப்போ அவருக்கு ஜங்குக்கு பண்ணிட்டு போ அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ என்ன தெரில, உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது, இதை வச்சு ஜங்கு கூட கொஞ்சம் ப்ளே பண்ணலாமா, நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, சரி இதை வச்சு ஜங்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலாமா,
அவனை டீஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தோணுது. ஆனால் பின்னாடி என்ன விளைவுகள்ன்றது உங்களுக்கு தெரியல. சரி அவனை டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு வருது. உங்களோட வில்லத்தனமான மூளை வந்து ஒன்று சொல்லுது. இப்போ நீங்களா யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உங்கள் அத்தைக்கு தெரியாது. இப்போ அப்படியே வந்து உங்களுக்கு ஹக் பண்ணிட்டு போதுமா, ஐயோ ரொம்ப தேங்க்யூ அத்தை, ஆனால் அவர் மூஞ்சி தான் பாவமாக இருந்துச்சு அப்படின்றீங்க. ஆ அப்போயா சரி ஓகேவா, நான் அவங்ககிட்ட சும்மா சொல்லிடுறேன். ஐயோ அத்தை அத்தை அப்படிலாம் அதை சொல்லிடாதீங்க அத்தை, ஒரு வாரம் போதும் அத்தை, அதுவே பெரிய விஷயம். ஆனால் அவர் மூஞ்சி தான் பாவம். அது அக்கறை இருந்தால் இப்போ எனக்கு சொல்கிறதுமே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதே சார் ஜீவு, என்ன அண்ணி வந்த உடனே அம்மாவும் அண்ணியும் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜீவு கேட்க, இப்போ இதே சரி ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு, ஏய் ஜீவு உனக்கு தான் படிக்கிற வேலை எதுவும் இல்லையா அம்மா, நாளைக்கு லீவும்மா, நாளைக்கு படிச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு, ஐயோ உங்க கூட வந்தால் அவ்வளோதான் போலக்கே அப்படி சொல்லிட்டு இதே சைடு அவங்க ஓடிடுறா ஜீவு. நீங்கள் ஏன் அத்தை அப்படின்றீங்க, அவள் இப்படிதாம்மா சும்மாவே இருக்க மாட்டா, ஏதாவது கலாய்ப்பா அப்புறம் உனக்கு கோவம் வரும். ஐயோ அப்படிலாம் இல்லை அத்தை, சரி சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு டின்னர் பண்ணணும்ல, மதிய சாப்பாடு மண்டபத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. ஸோ இப்போது நைட்டுக்கு சமைச்சிடணும்ல, ஸோ அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் இப்போ ஜங்குக்கு அம்மா கூட செஞ்சிட்ருக்கீங்க, கொஞ்சம் ஃபுட்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு. இப்போ இதே சரி ஜங்குக்னா அப்படி ரூமில் போய், ஓ கடவுளே என்ன ஏன் இந்த சோதனை, ஐயோ என் பொண்டாட்டி கூட என்னென்னா பண்ணுலாம் எடுத்து வச்சுருந்தேனே, எல்லாம் நாசமாக போச்சு. ஐயோ ரூமே பாரு என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, ஐயோ பொண்டாட்டி அப்படின்னு ஜங்குக்கு ஒரு பக்கம். அந்த மனுஷன் தான் சரியான ரொமான்டிக் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். தென் அவருக்கு இப்போ நிறைய ஆசைகள்லாம் வந்திருக்கும். இப்போ எதில் ஆசையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதுதான் ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. இதை சரி நீங்கள் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பின்னாடியிலேருந்து ஜங்கு கூட வாய்ஸ் கேட்குது, ஒன் அப்படின்ற மாதிரி. நீங்களும் போய் திரும்பி பார்க்குறீங்க. சொல்லுங்கள் எதாவது வேணுமா, ரூம் கோயன் அப்படி கூப்பிடுறான். இது சரி இப்போ ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு, டேய் என்னடா வேணும் என்கிட்ட சொல்லு. அவ்வளோ கூப்பிட்டம்மா, ஒன் மேலே வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இதே சரி ஜங்குக்குண்ணா சரி அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது பண்ணிக்கலாம், அதுக்காவது உங்களை கூப்பிட்றான். ஆனால் நீங்கள் போகலாமா வேணாமா அப்படி யோசிச்சுட்ருக்கீங்க படிக்கிறக்கிட்டே. இப்போ ஜங்குக்கு அம்மா பின்னாடிலேருந்து உங்களை டேப் பண்ணுறாங்க. அத்தை இப்போ எதுக்கு இங்கே யோசிச்சுட்ருக்கா, அதான் கூப்பிட்றான்ல போ. அத்தை அது என்ன இதுக்கு கூச்சமாக இருக்கா, அது ஏன்னா நீங்கள் ஒரு பிளானில் இருக்கீங்கல்ல, சரி ஜங்கு கொஞ்சம் டீஸ் பண்ணணும், ஒன்று வந்து கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு தான் பிளானிங் எல்லாம். வேணும் உங்கள் அத்தைக்கிட்ட ஆமாம் அத்தை கொஞ்சம் ஒரு ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அப்படி போய் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பொறுத்து ஜங்குக்கு வச்சு செய்யணும் அவ்வளோதான். இப்போது ஜங்குக்கோட அம்மா நான் போய் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் நான் டோருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு பண்ணீங்க வந்து பிடிச்சி ஒரே இழுதான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பார் ஜங்குக். இப்போ அப்படியே டோர் நாக் ஆகுது. மாவலை மாட்டினடி அப்படி சொல்லிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணா கடைசியில் நேயா வந்தா அவன் என்ன பண்ணுறா வயன் அப்படி சொல்லி கத்த. டேய் அதான் அம்மா இருக்கேன்ல, இப்போ ஏதாவது உனக்கு வேணா நான் அம்மா தானே முன்னாடிலாம் உனக்கு கொடுப்பேன், என்னடா வேணும். அது லக்கேஜ்லாம் இருக்குது எங்கே வைக்கணும் அது கேட்க தான் அவளை கூப்பிட்டா அப்படி ஜங்குக்கு சொல்ல. வை வந்து வயனா நான் என் ரூமில் படுக்க வச்சுக்கிறேன்டா. ஏன் அவங்க படுத்தா என்ன அப்போ, அதான் நான் சொன்னேன்ல ஒரு வாரத்துக்கு நோ நோ அப்படின்ட்டு போகிறாங்க. வயனோட லக்கேஜும் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் லக்கேஜெலாம் வருது எப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க அங்கே கிச்சன்லேருந்து, கிச்சன் கவுண்டர்லேருந்து. இப்போ அப்படியே நீங்கள் அத்தை என்ன அத்தை இதெல்லாம் ஏன் பேக் மாதிரி இருக்குது, வேணுமா நீ ஆகுனா அத்தையே அங்கே போ இங்கே போன்னுவேன் ட்ரெஸ் எடுத்து தர சொல்லி அதெல்லாம். ஆனால் நீ என்ன பண்ணு, நீ ஏன் ரூமுக்கு வந்துரு. ஐயோ அத்தை மாமா அவர் கிடக்காரு, அவர் பால்கனியில் கூட தூங்குவார், நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் ரூமுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் வைக்க. இதே செஞ்சு அவங்க கப்பை பார்த்துட்டு, ஏய் என்னடி ஏங்க அது நீங்கள் இதுக்கப்புறம் பால்கனியில் ஒரு வாரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. இது ஜங்கு கூட அப்பா, ஏய் நான் இப்போ இங்கே தானடி படிப்பேன் என்னடிப்போ ஏங்க சொல்கிறேன்ல கேளுங்க அப்படி சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாமே எடுத்து பால்கனியில் வச்சிடுறாங்க. நீங்களாம் சிரிச்சிட்ருக்கீங்க. மேலே ஜங்குக்குண்ணா ஐயோ எம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, எவன் அந்த ஜோசியக்காரன் கையில் மட்டும் கைமாயிடும், எனக்கும் என் பொண்டாட்டிக்கு இருக்கிற உறவே கெடுத்து விட்ருவானுங்க போல இவனுங்கெல்லாம். ஒரு வாரம் இப்போ பண்ணாமல் இருந்தா என்ன, அதாண்ணா ஒரு வாரம். ஐயோ ஜங்குகா உனக்கு வந்து நிலமையை பாடுறாடே, ஐயோ நான் சும்மா இருந்தாலும் என் தம்பி சும்மா இருக்க மாட்டானே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பாடும்பா. இதே சார் ஜீவு
அண்ணா தம்பியா யார் இது? நான் தானே உனக்கு தங்கச்சி அப்படின்னு அவ சொல்ல. ஏய் மலை மாடே பொடி, சும்மா வந்துட்டான் கத்திரிக்காய் மாதிரி மண்டையை வச்சுட்டு. யாரை பார்த்து கத்திரிக்காண்ணா மண்டையை உடச்சிடும்டா. ஏய் என்ன அதெல்லாம் ஒன்று சொன்னா புரியாது போ, அதெல்லாம் ஆம்பளைங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட. இப்போ அண்ணனுக்கு என்னாச்சு? நமக்கு என்ன, ஐயோ நமக்கு நாளைக்கு எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு ஓடிடுறா. சரி சார் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போது நீங்கள் ஜங்குக் தென் ஜீவு தென் ஜங்குக்கோட அப்பா அம்மா அவ்வளோதான் இருக்கீங்க. இப்போ இதே சைடு நீங்கள் அப்படியே தான் டின்னர் டைம் வந்துருச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் விட்டுருங்க. ஸோ இப்போ டின்னர் டைமில் அப்படியே தான் ஜங்குக்கில் உட்காந்துருக்கான். நீங்கள் சாரீ தான் வேர் பண்ணிக்கோங்க, நார்மலான சாரீ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாரீலாம் வேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்னதாக நெக்லஸ் போட்டுட்டு அப்படியே அழகாக தலையில் மல்லிப்பூலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரீ ஹேர் விட்டு. இதே சைடு ஜங்குக்னா உங்களை பார்க்க அந்த மனுஷனுக்கு என்னென்னமோ ஆகுதுங்க. இப்போ யாருமே இந்த இடத்துல இல்லைன்னா மனுஷன் இங்கே உங்களை எல்லா சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதை சுற்றி 3 ஊரும் இருக்கே. இதே சரி இப்போது உங்கள் அத்தை அப்படி தான், ஜங்குக் என்னடா வேணும், சட்னி வச்சுக்கிறியா இல்லை சாம்பாரா? அதுலேயே சாம்பாரில் தான் போகுது, இல்லை சாம்பார் வச்சா என்ன சட்னி வச்சாண்ணா? டேய் என்னடா புலம்புற? ஒன்றும் இல்லைம்மா நீ எனக்கு சாம்பாரே வை அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் ஏக்கமாக இருக்கான் அவனுக்கு. நீங்கள் இதே சரி எதுக்குங்க இப்படி பார்க்குறீங்கன்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. ஏய் ஏன்டி இப்படி பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து, நீயும் மாடி தான் நம்புற அப்படின்னு ஜங்குக் உங்களை பார்த்து அவன் கண்ணாலே கேட்குறான் மைண்ட் வாய்ஸ்லேயே. இப்போ இதே சார் ஜீவு அப்படி பார்த்துட்ருக்கா. நீங்களும் ஜங்குக் கண்ணாலே பேசுகிறீங்க அதை அண்ணா அப்படின்றா. ஐயோ அதெல்லாம் எது பெத்தாங்க. சொல்லு ஜீவு அப்படின்னு ஜங்குக் கேட்க. இல்லைண்ணா கண்ணாலே அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கியே. கேள்விப்பட்டேன் நீயும் அண்ணியும் ஒரு வாட்டுக்கு சேரக்கூடாதாமே. அப்படியா? ஏய் எத்தனை படிக்கிற நீ? 9th. அதோடு இருந்துரு சரியா, பெரியவங்க விஷயத்துக்குலாம் நீ வரக்கூடாது, மூடிக்கிட்டு தின்னு அப்படின்னு ஜங்குக் சொல்ல ரொம்ப நோஸ் கட் ஆகிடுது ஜீவுக்கு. அண்ணி பார்த்துட்டே இருங்க, ஜங்குக் ரொம்ப பேசுகிறான், உங்கள் புருஷன் ரொம்ப பேசுகிறான், என்ன நீங்கள் கேளுங்க அண்ணி அப்படின்னு எங்கள் ஜீவு சொல்ல. நீங்கள் ஜங்குக்கு என்ன ஆச்சுங்க அப்படி கேட்குறீங்க? ஏய் அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது, அப்படிதான் சும்மாவே இருக்க மாட்டா. ஏய் படிக்கிற வேலை இல்லையா, ஹோம்ஒர்க்லாம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் இருக்குது, என்ன இப்போ சின்ன பிள்ளை எப்படியா திட்டுவேன், இல்லை நல்லா அண்ணனடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டு ஓடிடுறா. இதே சரி நீங்கள் தென் ஜங்குக்கோட அப்பா அம்மா தென் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஒரே ஏக்கம் தான். ஐயோ இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் அந்த கன்றாவியெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன என் பொண்டாட்டி கூட என்ன பண்ணிகிட்ருப்பேன்னு ஜங்குக்கு ஒரு எண்ணம். இதே சரி நீங்கள் ஜங்குக்கு பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறீங்க. ஜங்குக்னா ஐயோ வர கண்ணடிச்சு மூடித்துறாளே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதே டைம் போயிட்டுருக்கோம். இப்போது ஜங்குக்கு அப்படியே தூங்க போகிறான். ஜங்குக் ஆமாம் என்னாச்சு, என்ன பண்ண போகிற? அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, தூங்க போகிறேன். ஏன்? சரிடா போய் தூங்கு குட் நைட். என்ன இதை கூப்பிட்டீங்க? இப்போ பின்னாடிலேருந்து நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தலைக்கு அழகாக கொண்டை கட்டிருப்பீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்களே, கொண்டை கட்டிட்டு உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு எல்லாமே தெரியுதா, அந்த பின்னாடி வியூலாம் தெரியுதா? ஐயோ ஆனால் தொட வேண்டியதாக இருந்திருக்குமே, அம்மா இருக்காளே, ஓ அம்மா தான் எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினைக்கிறான். நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, உங்கள் தலையில் இருக்க கொண்டையை போட்டுக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கை என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. ஏண்டி மேலே அப்படி ஜங்குக்கு கேட்குறான். மேலையா அத்தை இருக்கான் போங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள சில்லு சில்லுன்னு இருக்கு, ஏன்னு தெரியல ஜங்குக்கு டீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு மாதிரி இருக்கு. ஏய் ஆடி டீலடி அப்படின்றான். நீங்கள் வரமாட்டேன், அம்மா திட்டுவாங்களோ உங்கள் அம்மா போ அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் உள்ளே போயிடுறீங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா வயன் அத்தை தோவார் அத்தை போங்க குட் நைட் தூங்க போங்க. ஐயோ இவ்வளோ புரிஞ்சுக்க மாட்டாளே என் ஃபீலிங்ஸை. டே ஜங்குகா என்னடா இது உனக்கு அந்த கொடுமை, நான் சும்மா இருந்தாலும் என் தம்பி சும்மா இருக்க மாட்டானே, இப்போ நான் அவனை என்ன பதில் சொல்கிறது? எப்பயும் போல தான் பண்ணு போ அப்படின்ட்டு அவன் போயிடுறான் ரூமுக்கு. ஸோ இதே சரி நீங்கள் நல்லா உங்களுக்கு இப்படின்னு தெரியல, தூக்கம் வரல ஆக்சுவலி. உங்கள் ஃப்ரெண்டு ரியாவை நிறையா சொல்லியிருப்பாள் இதை ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றிலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்க. இருந்தாலும் இப்போ ஜங்குக்கை பார்க்கணுமே, அவனால் தூங்க முடியல. இருந்தாலும் அவன் தம்பி சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து ஜங்குக்கு டீஸ் பண்ணுறது பேரில் அவன் ஒரு மாதிரி பண்ண.
டேய் சும்மாறா! ஏன்டா நீ வேற கிளம்பி கிளம்பி வந்து நேரா நிக்கிற? டேய் சும்மாறான்ட்டு அவன் ஒரு மாரி அங்க பண்ணிட்டு அவன் தூங்கியிருப்பான். ஸோ இப்ப நீங்களும் தூங்கியிருப்பீங்க. ஒரு மார்னிங் போல டேய் ஏர்லியர் மார்னிங்கா ஜங்குக்கு எந்திரிச்சிருப்பாரு. ஆ "ஜங்குக்கா காஃபி வேணுமா?" அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க. ஏய் பையன் ம் "எதா வேணுமா ஜங்குக்கா?" "ஆமாண்டி, நீ தாண்டி வேணும்." அப்படின்னு ஜங்குக் அப்படியே உங்க பின்னாடியே வராரு. அப்படியே நீங்க கிச்சன்ல காஃபி போட்டுட்ருக்கீங்க ஜங்குக்காக. அப்படியே ஒரு ஹேண்ட் உங்க ஹிப் கிட்ட வர மாரி இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாரி அப்படியே நிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்க ஹிப்ப கிரப் பண்ணிட்டு, "ஏய் ஏன்டி என்ன இப்படி காய போடுற? உனக்கே தெரியும்ல. ஆ எப்படிப்பட்ட புருஷன்னு. ஆ ஏய் பையன் சத்தியமா முடியலடி. ஏய் அம்மா இல்ல வாயேன்." அப்படின்னு ஜங்கு கூப்பிட அதெல்லாம் முடியாது. "ஜங்குக்கா நீங்க பண்றது ரொம்ப தப்பு. போங்க நீங்க. அத்தை வந்துட போறாங்க. அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. தேவையா உங்களுக்கு?" அப்படி நீங்க ஜங்குக்க தள்ளி விட ட்ரை பண்றீங்க. அவனோட கிரிப்லேருந்தே நீங்க வெளிய வர முடியுமா? நோ நோ. உங்களால வர முடியல. இப்ப அப்படியே கண்ண மூடிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவன் கிரிப் இன்னும் இன்னும் இருக்கிறான். "ஏய் சத்தியமா முடியலடி. நேத்துலாம் எத்தன கனவு கண்டேன் தெரியுமா? கூட அப்படிலாம் இருக்கணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? ஏன்டி இப்படி பண்ற? உனக்கே தெரியும் புருஷன் எப்படிப்பட்டவன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை சொன்னா. கல்யாணம் ஆகறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடிடி எத்தனை வீடியோ அனுப்புனா. ஏய் சத்தியமா முடியாது பையன். தயவு செஞ்சு வந்துடுடி. அதெல்லாம் முடியாது பையன்." அப்படின்ட்டு உங்க நெக் கிட்ட அப்படியே ஸ்மெல் பண்றான். நீங்க குளிச்சுட்டுலாம் வந்திருப்பீங்கல்ல. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு தான் வந்திருப்பீங்களா. அப்போ ஸ்மெல்லாம் வருது. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே உங்க நெக்கு கிட்ட கிஸ் பண்றான். கூசுது உங்களுக்கு. அப்படியே பார்க்குறாரு ஜங்குக் அப்படியே நெக்கிட்டேருந்து அப்படியே உங்க முதுகு கிட்ட வரும்போது, "ஜங்குக்" அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா ஜங்குக்கோட அம்மா. இப்போ ஜங்குக்னா, ஐயோ! ரொமான்ஸ் பண்ணும்போது தான் என் அம்மா வருவாங்க. "ஆ ஏம்மா என்னது? ஆம் அப்புறம்டா ஆஃபீஸ்க்கு கிளம்பல?" அப்படின்னு நீங்க ஜங்குக் அம்மா சொல்ல, ஜங்குக்கும், "ஆ அதாம்மா ஒரு வாரம் லீவ் கேட்டிருக்கேனே எதுக்கு எதுக்கு போணும்?" அப்படின்ற மாரி இப்போ ஜங்குக் சொல்ல, "டேய் அதான் நீயும் உன் பொண்டாட்டி ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீ என்ன இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கூட என்ன பண்ண போற? நீ கிளம்பு." அப்படின்னு நீங்க ஜங்குக்க அம்மா தொரத்தி விட, நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்க. ஜங்குக்னா கோவம் வருது. அதுவும் ஒரு உண்மைதான்னு தோணுது. ஏன்னா இப்போ வீட்ல இருந்தா தான் ஜங்குக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகும். உங்ககிட்ட இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. இப்போ ஆஃபீஸ் போயிட்டா அவன் அப்படியே அங்க இருக்கவங்க கூட மிங்கிள் ஆயி ஜங்குக் ஓரளவு ஓகேவாயிடுவார்ல. ஸோ ஜங்குக் அப்படியே உங்களையே ஒரு மாரி மொறச்சிட்டு, "இப்ப என்ன ஆஃபீஸ் போணுமா? கிளம்புறேன். தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க." அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஆ அன் காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிடுறாரு. இதே சரி நீங்க அப்படிதான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா, வைன் நீ இரு நான் குடுக்குறேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க காஃபி எடுத்துட்டு வராங்க. ஜங்குக்கு ரொம்ப ஆசை நீங்க வந்திருப்பீங்கன்னு. ஸோ டவல் மட்டும் கட்டிட்டு ஜங்குக் அப்படியே நின்னுட்டு இருக்காரு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்குக் அப்படியே யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா, "டேய் ஜங்குக்" அப்படின்னு ஒரு வாய்ஸு. "முடிஞ்சதுடா சோலி" அப்படின்ற மாரி. "ஆ ஏம்மா அவ என்ன பண்றா?" "அவ கீழ வேலை செய்றாடா. இந்தா புடி குடிச்சிட்டு வரும்போது எடுத்துட்டு வந்த ஜங்குக்." அப்படின்னு ஜங்குக் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்னா மூடே அப்செட் ஆயிடுது. "ஓ! என்னையும் ஒயினும் ஒண்ணும் சேர விட மாட்றாங்களே!" அப்படின்னு ஜங்குக் இருக்கு. ஸோ இதே சார் நீங்க அப்படியே குக் பண்ணிட்டே நினைக்கிறீங்க. ஐயோ! இவரு இப்படி பண்றது என்னமோ நல்லா தான் இருக்குல்ல வயன். எப்படி கல்யாணம் ஆன புருஷன போய் வச்சு வச்சு இப்படி செய்றோம். ம். அந்த வீடியோல சும்மா 2 நாள் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு, அப்புறம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்திருக்கும். நான் இவரு 1 வாரம் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா பாவம். ம். ஐயோ! அந்த மூஞ்ச பார்க்கணுமே. அச்சச்சோ! முட்டை கண்ண வச்சுட்டு, அப்படியே லிப்ஸ பவ் பண்ணி என்ன பார்த்துட்டு, "என்னவன் என்னவன்? ஐயோ! என் புருஷன் ஏன் இவ்வளோ அழகா இருக்காருன்னு தெரியலையே! பெருமாளே!" அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க. இதே சைடு ஜங்குக்கம்மா, "வயன் என்ன பண்ற?" "ஆ அத்தை சப்பாத்தி போடலான்னு மாவு பிசைறேன் அத்தை." அப்படின்னு நீங்க மாவு பிசைஞ்சுட்டே தான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதனால தான் அத்தை அதாவது ஜங்குக்கோட அம்மா கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்க மாவு பிசைஞ்சுட்டே இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கோட அம்மாவை பார்த்துட்டு மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க, வெளியே சொல்லல. "நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்க அத்தை." அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா நீங்க தான் ஜங்குக்க டீஸ் பண்றேன்ற பேர்ல ஜங்குக்கு அவாய்ட் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணாலும் அவர்கிட்ட கோஆப்ரேட் பண்ணாமல் ஓடி போயிடுறது, அத்தை இருக்காங்க சொல்கிறீங்க. தென் உங்கள் அத்தையும் சும்மா இருக்க மாட்றாங்கல்ல. நீங்கள் ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு 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 வாரம் ஜங்கு கூட நல்லா
பழகுனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க நீங்கள் பழகணும்னு கேட்டிருப்பீங்க, அந்த வேர்டுக்கு அவங்க மீனிங் கொடுக்காத அளவுக்கு உங்களுக்கு பழகவே விட மாட்டாங்க. ப்ளஸ் ஜங்குக்கு உங்கள் கிட்ட வந்தாலும் ஏய் அவளுக்கு வேலை இருக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஜங்குக்கு புல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அதான் நீங்கள் அதை அப்படி தான் நினச்சிக்கிறீங்க. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. தென் ஜங்குக்கும் ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. போகும்போது கூட அப்படியே உங்களை மட்டும் கூப்பிட்றாரு. ஆனால் அங்கே ஜங்குக்கோட அம்மாவும் வராங்க. இப்போ ஜீவும் அண்ணா 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 சொல்லு என்ன வேணும், வரும்போது எனக்கு இந்த பேப்பரு ஜெராக்ஸ் போடு அப்படின்ற மாதிரி இங்கே ஜீவு சொல்ல, ஏய் அதான் பக்கத்தில் தானே ஜெராக்ஸ் கடை இருக்குது, போய் போட்டுக்கோ, வாயனை வேணா கூப்பிட்டு போ. நானா அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு அவளை ஏதாவது கேட்டே இருப்பா, எக்ஸாம் வருது நாளைக்கு, ஸோ நீ ஏதாவது கூட போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிளம்பிடுறாரு. நீங்கள் ஜங்குக் பாய் சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஜங்குக்கு அம்மா அப்படியே போயிடுறாங்க. தென் ஜீவும் அவளோட படிப்புக்காக ஆஃப் ஸ்டடீஸ்க்காக போயிடுறான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணிப்பா. இப்போ ஒர்க் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். ஜங்குக் சாப்பிட்டுக்கிட்டே ரீல்ஸ் பார்க்குறாரு. அங்கே ரொமான்டிக்காக பைப்பிள்ளைக்கு ரீல்ஸ் வருது. ஐயோ இதெல்லாம் என் பொண்டாட்டி கூட பண்ணணும்னு நினச்சேனே, எதுவும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷனுக்கு ரொம்ப கோவம் வருது. ப்ளஸ் அவரோட தம்பி சும்மா இருக்கிறாரா, அவர் ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உள்ளுக்குள்ளே. இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜங்குக்கு. தென் அப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு ஃபைன் டே, ஜேகே ரொம்ப டயர்டாக வராரு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ரொமான்டிக் மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, உங்ககிட்ட மெசேஜ் முன்னாடி போட்டுடுறாரு. சரி நான் கிளம்பியிருக்கேன், நீங்களும் மெசேஜ் போட்டிருப்பீங்க சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே வராரு வீட்டுக்கு. அம்மா சொல்லு ஜங்குக் என்னப்பா அப்படின்னு ஜங்குக்கு அம்மா கேட்க, அனும் ஒரு படம் போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு ஜங்குக் சொல்ல, நீங்கள் கிளம்பி ரெடியாக வரீங்க, போயிட்டு வா, ஜீவு கூட வருவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஒரு வாரம் இன்னும் முடியல, நீங்கள் ஒரு வாரம் கேட்டிருப்பீங்க, இன்னும் அந்த ஒரு வாரம் முடியல, ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வாரம் முடிய போகிற எண்டிங்கில் தான் ஜங்குக் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் நீங்களும் ஜங்குக் அம்மாவும் பண்ண பிளான்னு. ஸோ நீங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கீங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும். நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதனால் ஜங்குக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாரு டிக்கெட்டு, புக் பண்ணியிருப்பாரு டிக்கெட்டு. ஸோ உங்களுக்கு தென் ஜங்குக்கு ஜீவோன்னே ஜீவுக்கெலாம் நான் புக் பண்ணல, ஏன்னா விளாட்றீங்களா, நான் அவளுக்கு மட்டும் தான் புக் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் புக் பண்ணானுங்க. டேய் அவள் வருவா, நீ அங்கே போய் டிக்கெட் வாங்கிக்கலாம், தங்கச்சிக்கு என்ன கூப்பிட்டு போ. ஆமாம் நானும் வரேன் அண்ணி, நானும் வரேன் அண்ணி அப்படின்னு ஜீவு சொல்ல, உங்களால் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. சரி ஓகே ஜீவு வா கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் இப்போ அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே கோவமாக உங்களை பார்த்துட்ருக்கான். அது எப்படின்னா பெரிய ஸ்க்ரீனில் ஓடும், காருக்குள்ளே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தேட்டரில் ஓப்பன் சர்ஃபேஸில் ரொம்ப பெருசாக ஸ்க்ரீன் வச்சு காருக்குள்ளே உட்காந்து ரொமான்டிக் மூவி, அந்த மூவி ஹாரர் மூவி பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தீம் தான். அந்த மாதிரி தான் ஜங்குக் பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ ஜங்குக் ரொம்ப கோவமாக உங்களை பார்க்க, இருடி உனக்கு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த ஒரு வாரம் தானே, ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருடின்னு. ஏன்னா மனுஷன் பாவங்க, ஒரு வாரம் எவ்வளோலாம் ஒரு ரொமான்டிக் ஹஸ்பண்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்களே நினச்சி பாருங்கள். அது வந்து நம்ம ஜங்குக்லாம் சொல்ல வேணாம், ரொம்ப கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு மனுஷன். இப்போ அப்படியே தான் ஜீவு கிளம்பிட்டு அழகாக வரா. நீங்கள் ஜீவு கூட்டிகிட்டு போய் காரில் உட்காடுறீங்க, ஜீவு முன்னாடி வரா. இப்போது ஜங்குக் பார்த்துட்டு, ஐய் குட்டிதா தான் பின்னாடி போகார் போ அப்படின்ட்டு ஜங்குக் சொன்னேன், போடா அப்படி சொல்லிட்டு ஜீவும் பின்னாடி உட்காந்துக்கிறான். நீங்கள் ஏங்க அவள் உட்காந்தா என்ன, நீ மூடிக்கிட்டு உட்கார் அப்படின்னு ஜங்குக் உங்களை பார்த்து மாச்சிக்கிட்டே சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படி பின்னாடி உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜங்குக்கடம்மா ஏய் பார்த்து போயிட்டாங்கடா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜங்குக் தென் அப்படி ஜீவும் தான் காரில் போயிட்டுருக்கீங்க. போகும்போது பைப்பில் லவ் சாங்காக போடுறாரு. ஜீவுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அண்ணா என்னண்ணா லவ் சாங்காக போடுற, வேற ஏதாவது போடு அப்படின்றா. ஏய் என்ன சாங் வேணும், இதான் நல்லா இருக்கு கம்னு அனிருத் ஹிட்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் கம்னு அப்படின்ட்டு ஜங்குக் வால்யூம் வைக்க, இது ஜீவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, அண்ணன் தங்கச்சியோட ஃபைட்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணுனால உங்களுக்கு இதை பற்றி தெரியல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது நினச்சி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த இடமும் வந்துருச்சு. ஜீவுக்கும் டிக்கெட் அங்கே டேரெக்டாக அங்கேயே வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் எங்கள் பாப்கார்ன் எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு கேட்க, ஜங்குக்கடி மறைச்சிட்டு வாங்கிட்டு வராரு.
அப்படி சொல்லிட்டு 3 பாப்கார்ன் கிட்ட வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு தென் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறான். தென் மூவியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப அழகா ஒரு ரொமான்டிக் மூவி. நீங்களே ஏதாவது ஒரு மூவி நெனச்சுக்கோங்க. ஏதாவது ரொமான்டிக் மூவியா? எனிதிங். ஆ தென் அப்படிதான் மூவி போயிட்டுருக்கு. அவனும் அந்த மூவியில் கிஸ்ஸிங் சீன், ஹக்கிங் சீன் அந்த மாதிரி வரும்போது ஜங்குக்கு ஆசையாக இருக்கும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அந்த மூவி பார்க்கணுன்னு. ஆனால் என்ன பின்னாடி குட்டி சாத்தா ஜீவன் உட்காந்துருக்காளே, பார்க்க முடியுமா? ம். ஸோ இதே சார் ஜீவன் தான். ஐயோ அன்னைக்கு என்னன்னா கருமம் இது. ஏய் முடியலன்னா கிளம்போ. சை தேவையில்லாமல் வந்துட்டோம் போல. ஐயோ நல்லாவே இல்லை. முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. ஐயே என்ன கருமண்டா அது அப்படின்னு. இப்போது ஜங்குக்கு அப்படிதான். ஏய் குடிச்சாதான் ஏய் கணமுடு அப்படின்னு ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அவள் கண்ணில் ஒரு பிளைண்ட் ஃபோன் மாதிரி போட்டு விட்டுறாரு. ஆனால் என்னன்னா பண்ணுற, பரவாயில்ல போ, எனக்கும் இதை பற்றி தான் தெரியும் அப்படின்னு நீங்களும் ஜங்குக்கு திரும்பி ஜீவோட பார்க்க என்ன பார்க்குறீங்க? எனக்கும் தெரியும்னு சொன்னேன். என்ன தெரியும் அப்படின்னு ஜங்கு கேட்க நீங்களும் ஆமாம் என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன தெரியும்னா பயாலஜி தெரியும் அப்படின்றா. ஏய் என்ன அவளே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அடிக்கிறாரு. ஸோ அந்த மூமெண்ட்ல அப்படி தான் போகுது. கொண்டா கழிச்சு ஜீவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி வெளியே எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு சரிண்ணா நீ இரு, நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஆமாம் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு வெளியே தேடிட்டு இருக்கா. இதுதான் நல்லா சந்துன்னு ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வரான். இங்கே ஜங்கு கூட சீக்கு அப்படியே ஓரமாக வைக்கிறீங்க. ஏய் நான் ரொம்ப ஓவராக பண்ணுறேன், அவளை தான் கூப்பிட்டு வரேன், நான் உன்னை மட்டும் தான் ரெடியாக சொன்னேன். நான் என்ன பண்ணுறது, அவள் வந்து வரேன்ட்டா, வேணும்னு சொல்ல முடியுமா? போங்க ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி உட்காருங்க. நீங்கள் ரொம்ப சாரீ தான் வேர் பண்ணிப்பீங்க. ஐ மீன் எல்லாமே தெரியும், லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த சாரீ. ஸோ நீங்கள் அப்படியே தான் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப கிஸ்ஸிங் சீன் வரும்போது ஜங்குக்கை திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அப்படி உங்கள் கிட்ட வராரு. எங்க வானா வேணும் வேணாம் வேணும் போண்டாடி அப்படின்ட்டு உங்கள் சீக்கை பிடிச்சி உங்கள் ஹெட்டை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ யா ஃபைனலி உங்களோட கிஸ் தென் ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் கிஸ் ஆகிடுது இது. ஸோ அப்படியே ஒரு ரொமான்டிக் கிஸ் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட போயிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களால் முடியல, நீங்கள் அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எதுக்கு இப்படி கிஸ் பண்ணுறீங்க ஓ அப்படின்றீங்க. ஏய் செம்மையாக தெரியுமா, இன்னொரு தாட்டிடி அப்படி சொல்லிட்டு அகெயின் ஒரு தாட்டி. ஸோ ஜங்கு கூட ஹேண்டு சும்மாவே இல்லை, அப்படியே அங்கே எங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சாரிக்குள்ளே தான் போகுது ஹேண்டு. ஸோ நீங்கண்ணா எங்கே வேணாம் வேணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்டை அங்கே எங்கன்னு போயிட்டு இப்போ எதுக்கு அங்கே கை போகுது, எங்கே வேணாம் வேணாங்க அப்படி கத்திடுறீங்க. ஏன்னா ஜங்குக்கு அங்கே நல்லா வச்சு கையை வச்சு ஹார்டாக ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் ஜங்குக்கா வேணாம் அப்படின்றீங்க. வேணும் அமைதியாரு வாரதுக்குள்ளே சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டுருக்கோம். தென் அப்படியே நெக்கிட்டெல்லாம் போக ஆரம்பிக்கிறார் ஜங்குக்கு. தென் நாங்கள் இன்னும் விட்டா ஜஸ்ட்டு போயிருப்பார். அதுக்குள்ளே ஜீவு வரான்னு தெரிஞ்சோடனே எங்கள் விடுங்க ஜீவு வரா அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு அவன் லிப்ஸ்டிக்லாம் உங்களோட லிப்ஸ்டிக்கில் லைட்டாக ஜங்குக்கு மேலே பட்டிருக்கும், அதெல்லாம் ரப் பண்ணிகிட்ருக்கான். ஜீவோ வந்து நான் படம் முடிஞ்சதா இல்லையா, ஏய் கிளைமேக்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக படமும் முடிஞ்சிருச்சு. எல்லா காரும் கிளம்ப ஆரம்பிச்சு. இப்போது அப்படியே தான் ஜங்குக்கு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வரீங்க. ஜீவு ரொம்ப டயர்டாக இருக்கா. இதே சைடு ஜங்கு கூட அம்மா என்னடா இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பா அம்மா 2 பேருமே உட்காந்துருக்காங்க ஹாலில். படம் பார்த்துட்டு இருந்தோம்மா, அப்படியே வர வழியில் சாப்பிட்டோம். ஜீவு தான் பாவம் படம் முடியாமல் ரொம்ப வெறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஜங்குக்கு அப்படியே உள்ளே போக நீங்களும் அப்படியே உங்கள் அத்தை ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறான். சி போடான்ற மாதிரி போகிறீங்க. இப்போது ஜீவு தான் ஆரம்பிக்கிறான். பாருமா அண்ணனை கண்ட படம்லாம் கூப்பிட்டு போகிறான். டேய் ஜங்கு என்ன எந்த படத்துக்கு கூப்பிட்டு போனேன் அப்படின்னு இதே சைடு ஜங்கு கூட அப்பா கேட்க அது கல்யாணம் புதுசானவங்க என்ன படம் பார்ப்பாங்க அதுதான் பார்க்க போனேன். அதுக்காக சுட்டி டிவியில் பார்க்குற மாதிரி சோட்டா மீன் பார்க்குற மாதிரி டோரா புஜி ஷிங்ஷன் வைக்க முடியும். அடம் பிடிக்கலனா எங்களை மாதிரி புதுசாக கல்யாணம் ஆகணுங்க கூட வரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போயிடுறாரு. இதே சரி ஜங்கு கூட அம்மா என்னடி படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜீவும் எல்லாத்தையும் புட்டுன்னு வைக்கிறாளா. அது கேட்க ஜங்கு கூட அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே காதுலேருந்து ரத்தம் வந்துடும் போல். அவங்களே போதும் நீ நிறுத்து அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா போயிடுறாங்க. தென் ஜங்குக்கு அப்பா போயிடுறாங்க. ஜீவும் தான் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ எல்லாம் இப்படி போகிறாங்க.
எனக்கு என்ன, ஐயோ நாளைக்கு எக்ஸாம், இப்போ இதை எழுதி வச்சுட்டு போகிறேன், இவன் கூட எதுக்கு போனேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவள் ரூம்க்கு ஓடிடுறா. அவளுக்கு நாளைக்கு அப்போ தென் அவளுக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே எக்ஸாம் வந்திருக்கும். ஸோ ஆனால் அவள் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, ஸோ கிளம்பிடுறா. ஸோ இதே சரி நீங்கள் நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இன்னைக்கு பேசினது, தென் அவர் இன்னைக்கு நடந்துக்கிட்டது, ஜங்குக்காரு கிஸ் பண்ணியிருப்பாரா, ஸோ அவர் கையை அங்கங்கே போயிருக்குமா, அதெல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஐயோ இந்த மனுஷன் ரொம்ப மிஸ் பண்ணுறார் போலயே என்னன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக முடிய போகுது. ஆக்சுவலி அந்த வீக் முடியிற எண்டிங் தான் இன்னைக்கான டேட்டு. ஸோ நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க நாளைக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி. இதே சைடு ஜங்கு கூட அம்மா வராங்க தூங்குறதுக்காக. அத்தை, சொல்லுவான் என்னம்மா, என்ன படத்துக்கெலாம் போனீங்க போல், கேட்க முடியல, என்ன இப்படிப்பட்ட படத்துக்கெலாம் உனக்கு கூப்பிட்டு போகிறான். அது தெரியல அத்தை, எனக்கு அந்த படம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல எனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஜங்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதே சைடு ஜங்குக்கு அம்மா, அப்புறமா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட முடிஞ்சிடுச்சு, அதோட அவன் கரெக்டாக கேட்பான். என்னது அத்தை? அதான் நாளைக்கு உனக்கும் ஜங்குக்கும் கண்டிப்பாக முதலீடு வச்சே ஆகணும், இல்லைனா அப்புறம் அவன் என்ன கொண்டுடுவான் அப்படின்னு ஜங்கு கடாமா சொல்ல. அத்தை அது என்னம்மா அது இதுன்னு, என்ன இன்னும் ஜங்கு கூட நீ பழகலையா, இன்னும் ஒரு வாரம் சொல்லவா? அத்தை அவர் பாவம், நான் அவரை ரொம்ப டீஸ் பண்ணிட்டேன், சொல்லப்போனால் நான் விளையாட்டுக்கு தான் இப்படி நான் கேட்டேனே அப்படின்னோடனே ஜங்கு கூட அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க, நீங்களும் அந்த ரீல்ஸ் எல்லாமே காட்டுறீங்க, அடி பாவி சிரிக்கும் அவளை அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க. சாரி அத்தை, சும்மா இவர் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் அனுப்பி, இங்கே பாரு பொண்டாட்டி இப்படி பண்ணலாம், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பொண்டாட்டியும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு என்ன உன் புருஷன் ரொம்ப ஓவர் ரொமான்டிக்காக இருக்காருன்னு சொல்லி கலாய்ச்சாலுங்களா. சரி இவருக்கு எவ்வளோதான் ரொமான்டிக்காக இருக்காரு, இவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும், இப்படியே இருந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு தான் விளையாண்டான் அத்தை. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு உன் விளையாட்டு. நாளைக்கு எனக்கு தெரியாது, ஐயே அம்மா இடுப்பு வலிக்குது, அம்மா எனக்கு பின்னாடி வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் வரக்கூடாது. ஒழுங்காக காலைல எழுந்துச்சி வேலை செய்வாருங்க, 6 மணிக்கா நான் வந்து கதவு தட்டுவேன் அப்படின்ட்டு அவங்க படுத்துடுறாங்க. அவங்களுக்கு சிரிப்பு வருது நீங்கள் பண்ண விஷயம்லாம். அப்புறமா தான் ஒன்று நினைக்கிறீங்க, ஐயோ நாளைக்கு நான் இந்த உண்மையை அவர்கிட்ட சொன்னேன்னா என்னை என்னென்ன பண்ணுவார் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படுத்திருப்பீங்க. ஸோ அப்படி தான் மார்னிங் ஆகுது. எங்கள் ஜங்க கூட அம்மா தான் நீ செத்த இன்னைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் அப்படியே தான், சரி இது ஜங்கு கிட்ட சொல்லிவிடுவோம், நம்ம மறைச்சி வைக்கிறது நல்லது இல்லை, என்னங்க அப்புறம் கல்யாணம் ஆகிடுக்கு, கல்யாணம் ஆன புருஷன்கிட்ட போய் இதை மறைக்கலாமா, நீங்களும் ஜங்கு கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி கார்டன் ஏரியா போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வராரு, அவருக்கு இன்னைக்கு லீவ் வந்திருக்கும், ஸோ அதனால் அப்படியே அவரும் வராரு. எங்கே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றீங்க. சொல்லு பண்ணாட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஜங்குக்கு. அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பாரு, ஹெட்ஃபோன் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, சொல்லு பண்ணாட்டி அது இந்த ஒரு வாரம் என்னோட முடியுது, இனி நைட்டு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அப்பா உலகத்துல எனக்கு பெரிய சந்தோஷம்னா அது இன்னைக்கு தான் இருக்கும். எவ்வளோ நாள் அது சத்தியமாக இல்லை தெரியுமா, நானும் இதை பற்றி உன்ட்ட பேசணும்னு நினச்சேன் பொண்டாட்டி. இது பாரு ரொம்ப காய போட்டடி, சத்தியமாக சொல்கிறேன், என்னால் இதுக்கப்புறம் முடியாது தெரியுமா, நான் எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன் தெரியுமா மேலே. நீ இதெல்லாம் தப்பாக நினைக்காது, இதெல்லாம் லஸ்ட்டு வச்சுருக்கேன்னு, அதெல்லாம் கிடையாது, அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு காட்டணும். அது காட்டணும்னு நினைக்கும் போது ஜோசியம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்ட்டு ஒரு வாரம் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஜங்குக்கு இங்கே சொல்லும் உங்களுக்கே ரொம்ப கண்ணில் தண்ணி வருது. எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. சாரி ஜங்குக் அப்படின்றீங்க. பொண்டாட்டி என்னடியாச்சு? இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ல. எல்லாத்துக்கு காரணம் நீயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அது இது நிறையா பொண்ணுங்க கேட்கும் போது என்னடா எனக்கு ஃபுல்லாக லஸ்ட் இருக்குது, அதான் அப்படி அலையிறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு லஸ்ட்லாம் இல்லை பொண்டாட்டி, இருக்கும்டி. ஆனால் அவ்வளோவா லவ்வுக்கு எடை போட சொன்னேன்னா லவ் தாண்டி ஜெயிக்கும். என் லஸ்ட்லாம் ஒரு லஸ்ட்டே கிடையாது. லஸ்ட்லாம் எப்பயும் என்னை பொறுத்தவரை லவ் மட்டும்தான் அவன் மேலே அது இருக்கும், அப்பப்போ இருக்கும். ஆனால் லவ் மட்டும்தான் அவன் ஜெயிக்கும் அப்படின்னு ஜங்குக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்புறமா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஷாக்கு தான் ஆகுது. அவர் அப்படியே முறைக்கிறார் உங்களை பார்த்துட்டு.
ஏங்க மறைக்காதீங்கங்க. நான் விளையாட்டுக்கு பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலாய்ச்சாலுங்க. "என்ன உன் புருஷன் இப்படி ரொமான்டிக்கா இருக்காரு. உனக்கு இப்படி ரீல்ஸ் அனுப்புனா என்ன இது? உன் பொண்டாட்டி அப்புறம் உன்னை பொண்டாட்டி பொண்டாட்டி உன் வலையில போட்டுக்கோ. நீ இப்படி இருக்காத" அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ பேசினாலுங்க. அது எல்லாமே அவளுங்க வாய மூடணும்னு தான் நான் இப்படிலாம் பண்ணேன். ஜங்குக் சாரிங்க அப்படின்றீங்க. ஜங்குக் ஒரு செகண்டில் அப்படியே உங்களுக்கு மேலேருந்து கீழே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. என்னடா இது கோச்சிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஏங்க என்னங்க ஏங்க எங்க அப்படின்ட்டு பின்னாடி வரீங்க. ஜங்குக் அம்மா இதெல்லாம் மாடியிலேருந்து பார்க்குறாங்க. ஐயோ என்னடா ஆச்சு இந்த பிள்ளைங்களுக்குன்ற மாதிரி. இப்போ அப்படி ஜங்குக் அம்மா கீழே வந்துட்டு பயன் எதுக்கு அவன்கிட்ட சொன்னேன்? இல்லாத எனக்கு 3 முடிச்சு போட்டவர் அவர்கிட்ட போய் நான் இதை மறைச்சா அது எப்படி தொட்டு தாலி கட்ட புருஷன்கிட்ட மறைச்சா அது இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இவ்வளோ தெரியுதுல்ல இப்போ எதுக்கு அதெல்லாம் பண்ணேன்? சாரி அத்தை விளையாட்டுக்கு பண்ணேன். அதெல்லாம் தெரியாதுமா, நீ நைட்டு எதாக இருந்தாலும் அவன்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இதே சைடு அப்படியே ஒரு நைட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மில்க் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட ரூம்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே ஜங்குக் பெட்டோட கார்னரில் அந்த சைட் பார்த்துற மாதிரி இருக்காரு. நீங்கள் வர வழியில் பார்க்கவே இல்லை, அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் மட்டும் ஒரு நார்மலாக ட்ரெஸ் போட்டுட்டு அவர் மட்டும் உட்காந்துருக்காரு. நீங்கள் வரேன்னு தெரியுது, இருந்தாலும் மனுஷன் கண்டுக்கல. நீங்கள் அப்படியே டோர் லாக் பண்ணுற சவுண்ட் எல்லாமே கேட்குது. அப்படியே கிளாஸ் எடுத்து டேபிளில் வைக்கிற எல்லாமே கேட்குது. அப்படியே நீங்கள் ஜங்குக்கோட இந்த சைட் கார்னர் இருக்குல்ல, பெட்டில் 2 சைட் கார்னர், இந்த சைட் கார்னர் வந்து அப்படியே உங்கள் கொலுசு எடுத்து சிலுக்கு சிலுக்கு சவுண்ட் போடுறீங்க. ஜங்குக் திரும்பவே மாட்டுறான். இப்போ அப்படியே உங்களோட கண்ணாடி வளையல் இருக்கும், அதை எடுத்து அப்படியே போட்டு சவுண்ட் போடுறீங்க. ஐ மீன் மேரேஜுக்குலாம் ஒரு வளையல் போட்டிருப்பாங்களே, அந்த வளையல் எல்லாமே போடுறீங்க, அதை சவுண்ட் போடுறீங்க. ஆனால் ஜங்குக் திரும்ப கூட இல்லை. இப்படின்னா நீ அடங்க மாட்ட, வரேன் இரு அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெட் மேலே ஏறுறீங்க. ஜங்குக்கு அந்த ஃபீலிங் தெரியல. அவர் மட்டும் எங்கே போயிருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க, பேக் ஹக் பண்ணிக்கிட்டு. சாரிங்க ஏங்க என்னங்க பேசவே மாட்றீங்க? சாரிங்க ஜங்குக். ஜங்குக்கா சாரி, நான் அப்படி பண்ணியிருக்க கூட தப்பு தான். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பண்ணாங்களே, என் புருஷனை நான் நிரூபிக்க வைக்கணும். அவர் இப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் எதாக இருந்தாலும் பார்த்துப்பாரு, அதெல்லாம் கிடையாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் தான் இவ்வளோவா நான் பண்ணேன். அவளுக்கு வாயிலெல்லாம் விபூதி அடிக்கணும் தான் இப்படிலாம் பண்ண தவிர எதுவுமே உங்களை இது பண்ணணும்னு கிடையாதுங்க. ப்ளீஸ்க்கா சாரிங்க ஏங்க சாரிங்க அப்படின்னு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு ஆ சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாம் பண்ணுவேன், அப்போ எனக்கு எப்போ பண்ணுவேன்? ஏங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாலுங்க, மெசேஜ் பண்ணாலுங்க, எல்லாத்தையும் சொன்னேன். அவளுங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப அப்படிலாம் இல்லை, நீங்கள் நல்லவர் தானே. ஓ அப்போ நான் அனுப்பும்போது அவளை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் இப்படி அப்படின்னு. ஆ அப்போ உனக்கு என்ன பிடிக்காது அப்படியா அப்படின்னு ஜங்கு கேட்டோன்னே, ஐயோ ஏங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, நான் இப்போ சொன்னேன் உங்களை என்ன பிடிக்காதுன்னு. அப்படிலாம் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க வாயில் விபூதி அடிக்கணும்னா இப்படிலாம் பண்ணேன். எங்க புரிஞ்சுக்கோங்க, சாரிங்க சாரிங்க, உங்களை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரிங்க. ஓ இவ்வளோ நீ பண்ணிருக்க? அதுவும் எங்கள் அம்மாட்ட வேற, எங்கள் அம்மா அதுக்கு என்ன சொல்லிச்சு? ஜாதகம் சரியில்ல, உங்களுக்கு நல்ல நேரம் இல்லை, ஏய் என்னை பாரு எப்படி இருக்கு, என்ன உங்களுக்கு பக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, ப்ளீஸ்ங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பெட்டில் உட்காந்து ரொம்ப இது பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு, எனக்கு எதுவும் தெரியாது, என்னை பாரு, உனக்கு நீ பனிஷ்மெண்ட் இருக்கு, உனக்கு நல்லா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். என்னங்க அடிக்க போகிறீங்களா? ஆமாம் ஆமாம் அடி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே இருக்க பெல்ட் எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கண்ணா ஐயோ என்னடா தெரியாத்தனமாக பண்ணிட்டோமே, இவளுங்க வாயில் விபத்து அடிக்கலான்னு பார்த்தா இவர் எனக்கு பெல்ட் அடி கொடுப்பார் போலக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கு 2 கையும் ஜங்குக்கு பிடிக்கிறாரு. ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன், என் கையெல்லாம் கட்டி போட்டு அடிக்க போகிறீங்களா? ஏங்க ஜங்குக்கு நான் சாரிங்க அப்படின்றீங்க. ஜங்குக்குலாம் கேட்கவே இல்லை. அப்படியே உங்கள் 2 கையும் அப்படியே கட்டி போட்டுறாரு பெட் கார்னரில். உங்களுக்கு புரிஞ்சிடுது அவ்வளோதான், இன்றைக்கி அடி வாங்கி சாவ போகிறோன்னு. இப்போ அப்படியே ஜங்குக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறீங்க, நம்ம அடி வாங்க போகிறது இல்லை, வேறு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு. ஜங்குக்கு அப்படியே உங்கள் 2 லெக்கையும் நல்லா பிடிச்சி அப்படியே உங்களை ஃபுல்லாக படுக்க வச்சுட்டு, ஏய் தான் நீ மட்டும் தான் கிரிமினலாக யோசிப்பியா, நாங்களே யோசிப்போம்ல அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் 2 லெக்கையும் கட்டிடுறாரு, 2 கார்னர் பெட்லேயும், கீழே இருக்க 2 கார்னர்லையும். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு பொறுமையாக அவரோட ஷர்ட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தூக்கி கடாசிட்டு அப்படியே உங்கள் மேலே வராரு. ஏங்க வேணாங்க அப்படின்றீங்க. எனக்கு வேணும். ஏய் அன்னையே பார்த்த
எப்படின்னா என் தம்பி அந்த மூவி நைட்டு சத்தியமாக சொல்கிறேன், என் தம்பிலாம் இருந்தாண்டி. ஆனால் நீ பாரு, இறக்குற இறகுல என் தம்பி ஃபுல்லாக உனக்குள்ளே தான் இருப்பான், உனக்குள்ளே தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் சாரீஸ் எல்லாமே கிழிச்சு கட்டாச எங்கண்ணா எங்க கொஞ்சம் பொறுமையா அப்படின்றீங்க. பொறுமையாவா பேபி கேர்ள், நீ பண்ணதுக்கு பொறுமையெல்லாம் நீ கிடையவே கிடையாது. எல்லாம் இன்னைக்கு ரவுண்டாக போகும் பாரு, பெட்டே நீ உடைய போகுது பார்த்துட்டே இரு. பரவாயில்ல, நாளைக்கு ஒரு பெட்டு வாங்கி போட்டுடுறான், அண்ணனை பெட்டே உடைக்கிற பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே தான் அவங்க சட்டையெல்லாம் அவரோட ட்ரெஸ்ஸு உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரிமூவ் பண்ணி போட அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து சாரி பேபி கேர்ள், என்னால் இன்னைக்கு ஸ்மூத்தாலாம் போக முடியாது, ரஃபாக தான் போக முடியும் அப்படின்ட்டு கிஃப்ட் பண்ணிக்கிட்டு கீழே போக உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க இந்த கையையாவது எடுத்து விடுங்களா, நான் உங்களை ஃபீல் பண்ணிக்கிறேனே. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படியே இரு, அப்படியே கடை அப்படின்ட்டு ஜங்கு போய் போய் அவரோட வேலையில் அவர் இறங்க உங்களுக்கா முடியல. அவர் ஜங்குக்கு ஃபீல் பண்ண உங்களுக்கு ஆசையாக இருக்குது. என்ன பொண்டாட்டி முடியலையா அப்படின்னு ஜங்குக்கு உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி கேட்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ்ங்க, கையை மட்டும் அப்படின்றீங்க. சரின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கையை எடுத்து அப்படியே அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ அப்புறமா அவங்க கை ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆகிட்டதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஆப்ஸு தென் அவரோட ஆர்ம்ஸ் எல்லாமே பிடிக்கிறீங்க. ஜங்குக்கு அது பெயின் கொடுக்குது, இருந்தாலும் அவரோட வேலை இருக்கனால அவர் அப்படியே தான் பண்ணிவிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடியல, ஃபஸ்ட்டு மூக்கே உங்களால் முடியல. ஸோ அப்படி தான் அந்த நைட் போயிருக்கும் ரொம்ப ரஃப்பாக. நீங்கள் ஜங்கு கத்த அவர் ஒயின் கத்த அப்படியே தான் அந்த நைட் போயிருக்கும். ஒரு 3-4 ரவுண்ட் போயிருக்கும். நீங்கள் பண்ண பனிஷ்மெண்ட்டு, ஐ மீன் அவர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாராமா நீங்கள் பண்ண வேலைக்கு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஜங்குக்கு டீஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த டீசிங்கில் தான் இப்போ பனிஷ்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அப்படி தான் நைட் போயிருக்கும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக உங்களை ஹக் பண்ணிட்டு போடாட்டி வலிதா அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. போடா, நீ யாருடா, நீ இப்படி பண்ணிட்டு வலிக்குது தெரியுமா, நான் கம்னு சொல்கிறேன், நீ மட்டும் பண்ணுற. நான் என்னடி பண்ணுறது, முடியல, ஒரு வாரம் காய போட்டல புருஷனை, தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் லஸ்ட்டு நினச்சிக்காத, எல்லாம் லவ் சரியா, சும்மா லஸ்ட்டில் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்காத. உன் புருஷன் என்னையுமே லவ் மட்டும்தான்டி, லஸ்ட்டெல்லாம் சும்மா 0.001 தான் சரியா அப்படின்னு ஜங்கு உங்களை ஹக் பண்ண. எனக்கு தெரியாத என் புருஷன் எப்படின்னா, நான் கரெக்டான பர்சனை தானே நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நைட் அப்படி தான் போயிருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஜங்குக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறேன்னு உங்களை வச்சு செஞ்சுருப்பாரு. ஸோ அது மட்டுமே அது உங்களுக்கு பெயினாக இருந்தாலும் சரி, என்ன தான் நம்ம புருஷன் தான், நம்மளுக்கு தொட்டு தாலி கட்ட புருஷன் தான் சொல்லிட்டு அந்த லவ்ன்ற பேரில் அது உங்களுக்கு மறைஞ்சிருக்கும் அந்த ஹர்ட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ இதோடயே நம்ம இந்த ஐ நீட் யூ டி பொண்டாட்டி அப்படின்றத ஒன் ஷார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்துச்சா மிஸ், நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா, தென் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் போட்டுருங்க. தென் ஜேகே அண்ட் ஜிஓ அண்ணன் தங்கச்சி பாண்டிங் நல்லா இருந்துச்சா, ஸோ அதையும் சொல்லுங்கள். தென் கொஞ்சம் ஜங்குக்கா வச்சு செஞ்சோம், ரொம்ப வச்சு செஞ்சுட்டோம் பாவும் ஜங்குக். ஸோ அவரும் இன்னும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ ஓகே விடுங்க, ரிவெஞ்ச் இஸ் ரிவெஞ்ச், வெஞ்சன்ஸ் இஸ் வெஞ்சன்ஸ். ஸோ விட்டுருங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைலாம் நமக்கு எதுக்குப்பா, ஸோ விட்டுருங்க. ஓகே, ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்திருக்கோம் நம்புகிறேன். தென் நாளைக்கு என்ன ஒன் ஷாட் போடலான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, ரெக்வஸ்ட்லாம் போட மாட்டீங்களே என்னங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடுறேன் அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். கொஞ்சம் நான் ரெக்வஸ்ட்டில் அட்டன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் எஃப்எஃப் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி. தென் ஓகேடா மிஸ், தென் உடம்பை பார்த்துக்கோங்க, நானே என் உடம்பை பார்த்துக்கிறேன், தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்கடா மிஸ். தென் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேர் இது ஞாபகம் இருக்கோ தெரியல, பட் ஆனால் ஸ்டில் நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. நான் எப்பயுமே ஒன்று கேட்பேன், ஞாபகம் இருக்கா, ரெட் அண்ட் ஹெலோ ஹாட் கேட்பேன். நிறைய பேர் இப்போது பண்ணுறீங்க. மேபி ஞாபகம் இல்லாதவங்க, சப்போஸ் உங்களால் ரொம்ப பெருசாக கமெண்ட் பண்ண முடியல, இல்லை என்னால் கமெண்ட்லாம் பெருசாலாம் பண்ண மாட்டேன், குட்டியாக தான் பண்ணுவேன், அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மறக்காமல் ரெட் அண்ட் ஹெலோ ஹாட்
கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்காக அதை பண்ணி விடுங்க. ரொம்ப பெரிய கமெண்ட் கூட வேணாம், அது பண்ணி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பெரிய கமெண்ட் பண்ணணும்னு தோணுனாலும் கண்டிப்பாக அதையும் பண்ணுங்கள். பட் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. தென் ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, டாடா, பாய்.